ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல ஒரு பரிசுத்த ஆராதனை தேவனாகிய கர்த்தர் திரும்பவும் எனக்கும் உங்களுக்கும் கூட தேவனாகிய கர்த்தர் கூட்டி கொடுத்து அவருடைய வீட்டிலே நம்மை கொண்டு வந்து அவருடைய ஜெப வீட்டிலே அவருடைய ஆலயத்திலே நம்மை மகிழ செய்தார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு மிகுதியாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். அவருடைய துதி நம்முடைய உள்ளத்திலும் தொற்றிலும் உண்டாகி அவரை பாடி மகிமைப்படுத்தும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தாமே நமக்குள் கலிகூர்ந்தபடினாலே நாமும் அவருக்குள் கலிகூர்ந்தோம். கலிகூர்ந்து மகிழ்ந்து அவருக்கு ஒரு பாட்டு ஆராதனை செய்யும்படியாக தேவனாகிய கர்த்தர் பாடல் பகுதியிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை நிரப்பின அன்பிற்காக என் ஆண்டவரே நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த சமயமானது ஆண்டவருடைய திருவார்த்தையை கேட்டு இவன் ஆத்துமாவை அவருக்குள் பலப்படுத்திக் கொள்கிற ஒரு சமயமும் நேரமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே பலத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் தாமே நமக்கு தந்து நாம் பலனடைந்து தேவனாகிய கர்த்தருக்குள் அகமகிழ்ந்து சந்தோஷப்படவும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து ஆசீர்வதிக்கப்படவும் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வேளையிலே பேசுவாராக. இந்த நாளுக்குரிய வார்த்தையாக சங்கீத புத்தகத்திலே 34ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு வார்த்தையாக தந்திருக்கிறார். சங்கீத புத்தகம் 34:10 ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவாக நமக்கு மாத்திரமல்ல, மனிதர்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல வார்த்தை அவர்கள் காது குளிர காது கேட்க சொன்னால் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். நீ நல்லா இருப்பாய், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உனக்கு ஒண்ணும் குறைபடாதப்பா அப்படின்னு ஒருத்தட்ட போய் நம்ம சொல்லுகிறோம். அல்லது யாராவது பெரியவங்க சிறியவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள் என்று சொல்லி வைத்துக் கொள்வோம். அது அவர்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அவர்களுக்கு என்ன செய்யும் உண்டாக்கும். ரொம்ப மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று இந்த நாளிலே இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. அதற்கு முந்தின பகுதியை நாம் சேர்த்து நாம் பார்க்க வேண்டியதும் அவசியமா இருக்கிறது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் என்ன செய்யாது குறைபடாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் ஊழியக்காரராக அவருடைய சமூகத்துல நாம் இருக்கிறோம். நாம் எத்தனையோ வருட விசுவாசிகளாக அல்லது சபைக்குள்ளே பிறந்த பிள்ளைகளாக அல்லது நீண்ட காலமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். என்னை பொறுத்த மட்டிலே நான் காண்கிற பொழுது கர்த்தர் நமக்கு குறை வைக்கவில்லை என்றே நான் சொல்லுவேன். ஹalleluya. தேவன் நமக்கு குறை வைக்கவில்லை, வைக்கிறதில்லை என்று நான் சொல்லுவேன். அதற்காக என் தேவனாகிய கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் தேவனை தேடுகிற இந்த அனுபவத்திலே எந்த அளவுக்கு நாம் நிறைவுள்ளவர்களாக இருந்தோம் இருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு நாம் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்ப்பது நன்றாக இருக்கும் என்று சொல்லி நான் எண்ணுகிறேன். நான் தேவனை தேடுகிற இந்த அனுபவமானது எனக்கும் உங்களுக்கும் எந்த அளவுக்கு அது நிறைவுள்ளதாக இருந்தது இருக்கிறது. இதுல நாம் தேவனுக்கு குறை வைக்கிறவராக இருந்தோமா இருக்கிறோமா என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் நலமா இருக்கும் என்று சொல்லி எண்ணுகிறேன். அதற்காக என் தேவனை நாம் சேர்த்து சகோதரிக்கிறேன். தேவனை தேடின உண்மை உள்ள பரிசுத்தவான்கள் தேவனுடைய மனிதர்கள் அவர்கள் எவ்வாறு தேடினார்கள், எவ்விதமாக தேடினார்கள், அவர்கள் தேடுதல் எப்படி இருந்தது, தேவனை தேடின அந்த தேடுதல் எப்படி இருந்தது என்று கொஞ்சம் பார்ப்பதற்கு நினைத்து பார்ப்பதற்கு இறைவன் எனக்கும் உங்களுக்கும் தயவு செய்வாராக. சங்கீத புத்தகத்திலே 63ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த மக்கள் எப்படி தேவனை தேடினார் என்று சொல்லி அங்கே எழுதி வைத்திருக்கிறது. சங்கீதம் 63ல 1வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிக்க. தேவனே நீர் என்னுடைய தேவன், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா மேல் தாகமாய் இருக்கிறது. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆமா, காலையிலே எந்திரிச்சு அதிகாலையிலே எந்திரிச்சு பக்தன் என்ன செய்தார், தேவனை தேடினார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதிகாலையிலே தேடினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க சங்கீதம் 50 அதே அதிகாரத்தில் 6வது வசனத்தை கூட நீங்க
வாசி பாருங்க. என் படுக்கையை நான் உம்மை நினைக்கும் போது, என் படுக்கையில நான் உம்மை நினைக்கும் பொழுது, உம்மை தியானிக்கிறேன். ஆமா, காலையிலே எழுந்திருச்சு ஆண்டவரை தேடினாரு என்பது மாத்திரமல்ல, ராத்திரியில சாமங்கள்ல அவருக்கு விழிப்பு வருகிறது போலாம், அவர் முடித்துக் கொள்கிறது போலெல்லாம் தேவனாய் கர்த்தரை நினைத்துக் கொண்டாரா. ஆமா, தேவனாய் கர்த்தரை தேடினாரா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு என்ன செஞ்சாரா, ராஜாபத்துல எந்திரிச்சு அரை தூக்கத்துல எந்திரிச்சு அவங்க என்ன செஞ்சாங்களா, ஆண்டவரை என்ன செஞ்சாரா, தியானித்தாராம். ஆண்டவரை நினைத்துக் கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள், கண்ணு மூடி இருந்தாலும் அவங்க தேவனை நினைத்து அவரை தேடிக்கொண்டே இருந்தார்கள், சோதரித்துக் கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லி அந்த அனுபவம் சொல்லுகிறது. இது அப்படியானால் இப்படி ஒரு அனுபவம் ஒரு மனிதனுக்கு உண்டாக வேண்டும் என்று சொன்னால், ஒரு தீராத அன்பு, ஒரு தீராத காதல் அந்த தேவனிடத்திலே அந்த பக்தனுக்கு உண்டாயிருந்தால்தான் எப்பொழுதும் அவரே நினைத்துக் கொண்டிருக்கிற அனுபவம் அவர்களுக்கு உண்டாயிருக்கார். அவர் விழித்திருக்கும் பொழுதும் அவரை நினைத்துக் கொண்டிருந்தார்கள், தேடினார்கள், அதிகாலையில் தேடினார்கள். ராஜாமத்தில் விழிப்பு உண்டாயிட்டு அப்படின்னு சொன்னா அப்பவும் அவருடைய நினைப்பெல்லாம் ஆண்டவர் மேல் தான் இருந்தது. இப்படி தேடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறார். அவர் நினைப்பெல்லாம் ஆண்டவர் மேல் தான் இருந்துச்சு என்று சொல்லி பார்க்கிறார். இப்படி நாம் தேடுகிறோமா, தேட வேண்டும் என்பதுதான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற ஆலோசனையா இருக்கிறது. அதுக்காக கர்த்தரை தேடுகிறவனுக்கு என்ன செய்யாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது, எல்லா நன்மையும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறதற்காக ஆண்டவரே நான் சோத்திருக்கிறேன். சங்கீதம் 55:17 கூட அந்த பக்தர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பாருங்க. காலையில, மாலையில, மத்தியானம் எல்லா வேளையிலும் என்ன செய்தார்களா, ஆண்டவரே அவர்கள் என்ன செய்தார்களா, தேடினார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்காங்க. சமூகத்துக்கு போனாங்க, அவருடைய சமூகத்திலே போய் அவரை தேடினாங்க அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 55:17 கூட வாசிங்க. அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் எல்லாம் நான் தியானம் பண்ணி அவரிடத்தில் என் காரியத்தெல்லாம் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி எப்பவும் ஆண்டவருடைய நினைப்பாக இருந்தார்கள். இதுதான் கர்த்தரை தேடுகிற ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. உலகத்தை நினைக்கல, தனக்கெடுத்த காரியத்தை நினைக்கல, குடும்பத்துக்கு எடுத்த காரியத்தை நினைக்கல, நாளைக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அவங்க நினைக்கல, எதிர்காலத்தை பற்றின சிந்தனை அவங்களுக்கு இல்ல. அவங்களுடைய எண்ணம், சிந்தனை, உணர்வுகள் எல்லாம் எங்க கூஞ்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆண்டவருக்குள்ள அது குவிந்து இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எப்பொழுதும் தேவனை தேடுகிறவர்களாக இருந்தார்கள், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக இருந்தார்கள். அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்துவாங்க. அதனால அவங்க தேவ சமூகத்துக்கு போயிட்டாங்க, அவங்க தேவ சமூகத்துல உட்கார்ந்துட்டாங்க, அவங்க தேவ சமூகத்துல முழங்கால் படிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அங்க டக்குனு அக்கினி பத்திக்கிடும். ஹalleluya, அவங்க ஆட்கள் ஆயிருவாங்க, அனலாயிருவாங்க, தேவனுக்குள்ள ரொம்ப ஆழமா உள்ள ஊடுருவி போயிருவாங்க. அப்படி ஒரு நெருங்கிய ஒரு சிநேகம், அந்த அன்பு அந்த தேடுதல்ல இருந்தது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அதற்காக நாம் ஆண்டவரை நான் சோத்திரிப்போம். சங்கீதம் 119 164 கூட பாருங்க, ஒரு நாளைக்கு 7 தடவை தொழுது கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 7 தடவை அவங்க தொழுது கொண்டாங்க. நான் வாசிங்க, எடுத்து வாசிக்கலாம். உமது நீதி நியாயங்களை நிமித்தம் ஒரு நாளில் 7 தடவை உம்மை துதிக்கிறேன், 7 நேரம் உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரமும் துதித்தாங்கன்னு சங்கீதம் 34:1 சொல்லப்பட்டிருக்கு. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரிதான், பிரச்சனையான காலமாக இருந்தாலும் சரிதான், வலியான காலமாக இருந்தாலும் சரிதான், வேதனையான காலமாக இருந்தாலும் சரிதான், சந்தோஷமான காலமாக இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும் சரிதான், எந்த காலமாக இருந்தாலும் சரிதான், அவர் என்ன செய்தார்கள், கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள், அவரை தேடிக்கொண்டே இருந்தார்கள். இதுதான் தேடுதல். நாம் இப்படி தேடுகிறோமா? நாம் இறைவனோடு கூட சேர்ந்து இருக்கிற ஒரு அனுபவம் தான் மேலான அனுபவம். அந்த சேர்ந்து இருக்கிற அனுபவத்திலே நாம் எப்படி இருக்கிறோம், அந்த தேடுகை எப்படி இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு காரியமாக இருக்கிறது. 34:1 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கிறோம். வாசிக்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பக்தன் ஒரு இடத்துல அப்படி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், நான் நித்திரையா இருந்தேன், என் ஆத்மா விழித்திருந்தது என்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு விட்டு வச்சுட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நித்திரையாக இருந்தேன், என் ஆத்மா விழித்திருந்தது. அப்படின்னா என்னன்னா, அவர் தூங்கினாரு, அவருடைய ஆத்மா, அவர் மனசு தூங்கலையா, அப்பவும் அது தோத்திரம் போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா? நாம் தூங்கினாலும்
நமக்குள்ள இருக்கிற ஆத்மா, நம்முடைய மனம் இறைவனை துதித்துக் கொண்டே இருக்கிறதா, இதான் தேடுகிற காரியம். இப்படி தேடினார்கள் பக்தர்கள். இந்த அனுபவம் கண்டிப்பாக நமக்கு வேண்டும். ஹalleluya. ஆமா, நீங்க நித்திரைக்கு போறதுக்கு முன்னால ஜெபம் பண்ணிட்டு நித்திரை வர்ற வரைக்கும் நீங்க சோத்திரித்துக் கொண்டே இருந்தீங்க அப்படின்னா, நித்திரை வந்த பிற்பாடும் உங்களோட ஆத்மா இறைவனை சோத்திரிச்சுக்கிட்டே இருக்கும். அரை தூக்கத்தில் அதை நீங்க உணர முடியும். ஹalleluya. தூக்கம் வந்த வரைக்கும் சோத்திரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூங்கினதுக்கு பிறகும் நீங்க சோத்திரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் அவர் அந்த அனுபவத்தை தான் அவருக்கு நமக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். நான் நித்திரையாக இருந்தேன், என் ஆத்மாவை விழித்திருந்தது அப்படின்னா ஹalleluya. அப்படி லேசா அவர் தூக்கத்துல, நீங்க அரை தூக்கத்துல தூக்கம் லேசா கலஞ்சி நீங்க அரண்டு பிறண்டு அப்படி லேசா திருப்பி படுக்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், நீங்க அப்பவும் சோதரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு தெரியும். ஹalleluya, தெரியும். இதுதான் கர்த்தரை தேடுகிறது. இப்படி தேடுனா ஒரு நன்மை குறைபடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. தேவனோடு கூட சேர்ந்து இருக்கிற அனுபவம், எப்பொழுதும் சேர்ந்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பாக வேண்டும் என்று சொல்லி எல்லாம் இங்கே பார்க்கிறோம். அதற்காக நாம் தேவனாய் கர்த்தரை நாம் சோத்திரிப்போமாக. ஏசாயா 41:8 என்ன சொல்லுகிறது? ஆபிரகாமை குறித்து இப்படி சொல்லுகிறது. வாசித்து பாருங்க, அங்க என்ன சொல்லுகிறது? 41:8 வாசிக்கலாம். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. ஆமா, ஆண்டவர் அவங்களும் அவ்வளவு நட்பா நெருக்கமா சிநேகமா இருந்தாங்களா? ஆண்டவருக்கு ஒரு ஃப்ரெண்டா இருந்தாங்க. ஹalleluya. அப்ப எப்படி இருந்தா அவருக்கு ஃப்ரெண்டா இருந்திருக்க முடியும், அவருக்கு சிநேகிதராக இருந்திருக்க முடியும். நான் முந்தி சொன்னது போல தாவீது ராஜாவும் மற்ற சங்கீதக்காரரும் பாடினது போல அவர்கள் தேவன் தான் அவர் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் பர்சனாக இருந்தார்கள். ஹalleluya. முதல் நபர் அவங்களுக்கு யார் அப்படின்னு சொன்னா தேவன் தான் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு என்ன செய்தார்கள்? சிநேகிதரோடு விட எவ்வளவு நெருக்கமாக இருக்க முடியுமோ அவ்வளவு நெருக்கமாக இருந்து கர்த்தரை தேடினார்கள். கர்த்தரும் அவர்களை தேடினார் என்று சொல்லலாம். ஹalleluya. அவர்கள் எந்த அளவுக்கு கர்த்தரை தேடினாங்களோ அந்த அளவுக்கு கர்த்தரும் அவர்களை தேடினார். ரெண்டு பேரும் என்ன செய்தாங்க? ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக என்ன செஞ்சாங்க? பெஸ்ட் ஃப்ரெண்டாக அவர்கள் என்ன செய்தார்கள்? இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். என் சிநேகிதராகிய ஆபிரகாமின் சந்ததியே, நானும் நீங்களும் இப்படி ஒரு சிநேகம் ஆண்டவரிடத்திலே வைத்திருக்கிறோமா? வைத்திருக்க வேண்டும். நமக்கு முதல் பர்சன் ஆண்டவர் தான், முதலும் முடியும் அவர்தான் என்று கூட நாம் வைத்துக் கொள்ளலாம். சங்கீதம் 18:1 தாவீது ராஜா என்ன சொல்றாருன்னு சொல்லி பாருங்க. சங்கீதம் 18:1 தாவீது ராஜா என்ன சொல்றாருன்னு அங்க பார்க்கிற பொழுது, உண்மையிலே அன்பு கூறுவேன் என்று சொல்கிறார். அன்புனால அவங்களை தேடினாங்க. அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமான ஐக்கிய உறவு வச்சிருந்தாங்க, சிநேகம் வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கணும். தேடுகிறதுன்னு அப்படிதான் தேடுகிறது. இதான் தேடுகிறது. ஏதோ ஆலயத்துக்கு வந்தோம், வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவருக்கு ஆராதனை செய்தோம், அவருக்கு நம்மளை பிடிக்கும், அதனால நாம் எந்த அளவுக்கு தேடணுமோ அது நமக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். வாரமுறை எப்படி தேடணும் இருக்கிறது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனாலும் அவருக்கு நம்மளை எப்படி பிடிக்கும்? அவர் ரத்தத்தினால நம்மளை கழுவி சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி வச்சிருத்தி அவர் சன்னிதானத்தில் அவர் வீட்டில் அவருடைய பிள்ளைகளாக ஊழியக்காரர்களாக நம்ம வச்சிருக்கிறாரே. நம்ம குறைந்த அன்பு செலுத்துகிறவர்களாக நாம் அவருக்கு முன்பாக அவரை தேடுகிற அனுபவத்தில் நாம் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் அவரு நமக்கு குறை வைக்கிறதுல இந்த காரியத்தில் ஹalleluya. அவர் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா நம்மளை நிரப்பியிருந்தார். ஹalleluya. நம்மளை ஆட்கொண்டு விடுகிறார். இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு அனுபவமாக நமக்கு கர்த்தர் செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். சங்கீதம் 18:1 வாசிங்க. அப்ப எப்படி தேடணும்? தேவனோடு நெருக்கமாக இருந்தவரை தேடணும். தேவனுக்கு சிநேகிதர்களாக இருந்தவரை தேடணும். ஆண்டவரிடத்தில் அதிகமான ஒரு அன்பு, ஒரு காதல் அவர் மேல நமக்கு ஒரு ஆளுக்குரிய காதல் நமக்கு என்ன செய்ய வேண்டும், உண்டாயிருக்க வேண்டாம் என்று பார்க்கிறோம். இப்படி அவர்கள் தேடினார்கள். நாம் அப்படி தேடணும். இப்படி தேட ஆரம்பிச்சிட்டோம்னா வேற ஒன்னையும் நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்க மாட்டோம். நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் அவர் நமக்கு தருவார். ஹalleluya. எதிர்பார்க்காததெல்லாம் அவர் தருவார்.
எந்த நன்மையும் குறைஞ்சு போகாது. அதற்காக ஆண்டவரை நான் சொல்லியிருக்கிறேன். வாசிங்க. என் பலனாகிய கர்த்தாவே, ஆ, உம்மில் அன்பு கூறுவேன். உண்மை அன்பு கூறுவே என்று எங்கே என்ன செய்யப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சகோதரனுக்கு ஜெபிக்கும் போது கூட ஒரு வார்த்தை சொல்லி ஜெபித்தார். 1000 நாட்கள் ஆகாமிய கூடாரங்களிலே வாசமாயிருக்கிறது பார்க்கலாம். உங்களுடைய ஆலயத்தில் ஒரே நாள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லதுன்னு யாரும் சொன்னார்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆலயத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல, எப்பொழுதும் அவர் கூட இருந்துட்டா அது எவ்வளவு பெரிய சுகமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு அனுபவமாக இருக்கும். அப்படி பக்தர்கள் இருந்தார்கள் என்று சொல்லிதான் நமக்கு என்ன செய்யப்படுகிறது, வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதம் 73:25 நீங்க வாசித்து பாருங்க. இப்படி ஆண்டவர் கூட ரொம்ப நெருக்கமா இருந்து அவரை தேடி அவருக்கு கூட நடக்க ஆரம்பிச்ச பிற்பாடு அவர்களுக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ சந்தோஷங்கள் இன்பங்கள் இருக்கிறதாக சொல்லிக் கொண்டாலும் அவைகள் எல்லாம் அவர்களுக்கு பெருசாவே தெரியாம போயிட்டு அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு அவரை தேடினார்கள். தேடுகிற அனுபவம் அவருக்கு அப்படி இருந்தது என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடிகிறது. 73:25 வாசிக்கலாம். பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? ஆமா, பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு வேற யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசையெல்லாம் உண்மையில தானே அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் அந்த ஆண்டவர் கூடயே வளைய வந்துகிட்டு சுத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கும் அவங்களை விட்டு போறதுக்கு ஒரு நாள் பிரியம் இருக்காது. அப்படிப்பட்ட பக்தர்களோடு கூட தம்மை உழவு ஆசையோடு ஆவலோடு அன்போடு காதலோடு தேடுகிற ஒரு பக்தன் அவருக்கு கிடைத்து விடுவார் என்று சொன்னால் அவரும் போக மாட்டாரு. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம போன்னு சொன்னாலும் இல்லப்பா நான் உங்களே இருக்கப்பா அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஹல்லேலூயா. ஆமா, சரி ஆண்டவரே அப்படின்னு சொன்னாரு. என்னப்பா சரிங்க நான் போல நான் உன் கூட இருந்துருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க கூட இருந்துருவார். இதான் தேடுகிறான். ஹல்லேலூயா. உன் கூட இருந்துருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கூட அவர் இருந்து விடுவார். என் பிரியமானவருக்கு மனதாக மட்டும் அவளை விழிக்கப்படாமல் இருக்கும்படி மறையாடுகள் மேலும் நான் என்ன செய்கிறேன், நான் ஆணையிடுகிறேன் என்று சொல்லி வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. போக பிரியம் இல்லை, அப்படியே கூட இருந்துட்டாரு. ஹல்லேலூயா. இந்த தேவ சமூகத்து இன்பத்துக்கும் அந்த சந்தோஷத்துக்கும் அந்த தேவனும் அந்த மனித ஆன்மாவும் அந்த மனுஷனும் ஒன்னா கலந்துட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஒன்னா ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அதை போல வசதியான ஒரு மேலான அனுபவம் வேற ஒண்ணுமே கிடையாது என்று அனுபவப்பட்டவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதற்காக தேவநாயகத்தை நான் சோதரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராத்திரி பூரா ஒரு மனுஷன் விழித்திருந்து தேவசமூகத்தில் அமர்ந்திருக்கிறான், உட்கார்ந்து இருக்கிறான். இரவு போனதே தெரியல. சில மணித்துளிகள் கலந்து போனது போல ராக்காலத்தை பூரா தேவட சமூகத்துல அப்படியே அமர்த்தி கழிச்சுட்டாங்க. அந்த நிலைக்கு தேவனுக்கு அவர்களுக்கு தேடுகிற அனுபவத்துல ஒரு இறுக்கமும் நெருக்கமும் உண்டாயிருந்தது அப்படின்னு சொன்னா அதான் தேவனை தேடுகிற உச்சமான நிலை என்று நான் எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. தேவனை தேடுகிறவனுக்கு என்ன செய்யாது, ஒரு நன்மை கூடாது. இப்படி தேவனை தேடணும், இப்படி தேடினா ஒரு நன்மை குறையக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவர் ரொம்ப ஏமாளியான ஆண்டவர். அவன் இந்த அளவுக்கு நம்ம தேடணுமான்னு உண்மையிலே தெரியாது. எல்லாம் கொஞ்சம் உள்ள வச்சு பாருங்க, கையை வச்சு தொட்டு வச்சு பாருங்க. நான் இப்ப பேசிட்டு போன மாதிரி இது வரைக்கும் கடந்து போன மாதிரி இல்லை, நீ கடந்து போக போற மாதிரி நீங்க ஆண்டவரை நீங்க தேடினீங்களா? அவ்வளவு ஒரு சிநேகம், ஒரு நெருக்கம், ஒரு அன்பு. அவர் சமூகத்துல ஜெபிக்க போயிட்டோம்னா 1000 ஒரு அனுபவம், 2000 1000 ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டா இருந்துச்சா? குறையாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஒரு நன்மையும் குறைபடாதபடி அவர் உங்களை இன்னும் ஆசீர்வதித்து தான் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
நம்ம குறை உள்ளவர்களாக இருக்கிறோம், அவருக்கு குறை வச்சிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நமக்கு குறை வைக்கல, குறை வைக்கவே இல்லை. அதுக்காக என் ஆண்டவரை நான் என்ன செய்கிறேன், சொத்திருக்கிறேன். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு வேற யார் என்று தேவனே, பூலோகத்திலே உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை என்று அளவுக்கு அவர்கள் தேவனை தேடுகிற அனுபவத்தில் இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம என்ன செய்யப்படுகிறது பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்தை வாசி பாருங்க. எனக்குன்னு ஒரு மனுஷன் இருந்தாரு, அவர் ஆண்டவரோடு சஞ்சரித்துக் கொண்டே இருந்தார் என்று எழுதப்பட்டது. இதான் தேடுகிற அனுபவம். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவருக்கு அனைவருள்ள ஒரு ஆராதனை செய்துவிட்டு பாடி மகிமைப்படுத்தி விட்டு ஆவியில ஆர்ப்பரித்து விட்டு ஆலயத்தை விட்டு கலந்து போன பிற்பாடு தேவனை தேடுகிறது அனுபவத்தில் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறது தேடுகிற அனுபவம் அல்ல. ஹல்லேலூயா. அதே நிறைவு நம்முடைய இதயத்தை எப்பொழுது நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். தேவனை நாமும் சேர்ந்து நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் தேடுகிற அனுபவம் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. வாசிங்க. ஆதியாகமம் 5:22. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரனை குமார்த்திகளை பெற்றார். என்ன வேலை செய்யலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், குடும்பஸ்தரா இருக்கலாம், குடும்பம் இல்லாதவனா இருக்கலாம், விரதர்களாக இருக்கலாம், இல்ல எவ்வளவு பெரிய பொறுப்பு வேலையும் பாவமும் உள்ளவர்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா. இருக்கலாம். ஆனா இங்க அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஆண்டவரோட சஞ்சரித்து கொண்டே இருந்தாங்களா. ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட சஞ்சரித்து கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லி என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அமைதியா இருந்து வேலை பார்க்கிற மாதிரி நமக்கு ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சோத்திரித்து கொண்டே தேவனோடு கூட உறவாடி கொண்டே அந்த வேலையை என்ன செய்யலாம், நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அது ஒரு பெரிய பாக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ கொத்திரிங்க பேசுறதுக்கு வேலை இல்லை, ஆனா ஆண்டவர் கூட பேசிக்கிட்டே அவர் கூட சஞ்சரிச்சுக்கிட்டே என்ன செய்யலாம், கொத்தலாம். எந்த வேலையெல்லாம் அப்படி நம்ம செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆமா, அப்படியே அவர்கள் என்ன செய்தார்கள், 300 வருஷம் ஆண்டவர் கூட பேசிக்கிட்டே நடந்துகிட்டே இருந்தாங்களாம். ஆமா, உறவாடிக்கிட்டே இருந்தாங்களாம். இதுதான் தேடுகிற காரியம் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆதியாகமம் 18:19 வாசிங்க. தாங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது மாத்திரமல்ல, ஆபிரகாம் காட்ட பக்தர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், தேவனை தேடுகிறதுக்கு அவர்களுடைய சந்ததிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கூட என்ன செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவர்களை ஊக்குவித்தார்கள். அவங்க ரொம்ப புஷ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, பார்க்க வேண்டியதா இருக்கிறது. வாசிங்க. ஆதியாகமம் 18:19. கர்த்தர் அதை சொன்னார். அவங்க எந்த அளவுக்கு அதுல தீவிரமாக ஆர்வமாக இருந்தாங்களோ அந்த தீவிரத்தை, இந்த ஆர்வத்தையும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் அவர் கடத்துறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க அப்படின்னு அங்க எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் ஆமா அவன் தன் பிள்ளைகளுக்கும் ஆமா தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிட்டார். கட்டளையிடவன் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தரை தேடுகிற அனுபவத்தை குறித்து அவங்க கிட்ட நேரம் கிடைக்கிற நேரம்லாம் பகிர்ந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. வீண்கதை பேசல, வெட்டி கதை பேசல, ஊர் கதை பேசல, வம்பு கதை பேசல, குடும்ப கதை பேசல, போன கதை பேசல, வந்த கதையை பேசல. ஆபிரகாம் கொண்ட பக்தர்களுக்கு பிள்ளைகளோடு சேர்ந்திருக்கிற சமயங்கள் உண்டாயிருந்தோ, வேற பிள்ளைகளோடு கூட சேர்ந்திருக்கிற அந்த சமயங்கள் உண்டாயிருந்ததோ அப்பெல்லாம் அவங்க என்னத்தை பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிற பொழுது அந்த தேவனை எப்படி தேடணும், தேவன் கூட அந்த தேவன் கூட எப்படி சிநேகமா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும், அவர் எப்படி பெற்றவரு அப்படிங்கறத என்ன செஞ்சாங்க, அவங்க கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் இடைப்பட்டிருப்பார் இல்லையா, அப்படி பிள்ளைகளோடு கூட பகிர்கிற பொழுது ஹல்லேலூயா. அப்படி அவங்க பகிர்ந்து கொண்டபடினால் தான் அவங்க பிள்ளைகளும் பக்திமான்களாக இருந்தார்கள் அவர்களை போல.
அப்பா எங்க போறீங்க அப்படின்னு கொஞ்சம் அவனுக்கு வளர்ந்து வசந்து வருத அந்த பருவத்துல ஈசாக்கு கேட்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். எங்கப்பா போறீங்க? தனியா ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் ஆயிட்டுன்னா நீங்க தனியா போறீங்களே, இருங்கப்பா. சரி மகனே இரு அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு நீங்க அப்படி தனியா போறீங்களப்பா, போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சுதானே வாரீங்க. சில நேரம் எல்லாம் பார்க்கிற பொழுது நீங்க எப்ப வந்தீங்க, ராத்திரி எப்ப சாப்பிட்டீங்க, எப்ப படுத்தீங்கன்னு தெரியாது. நல்லா தூங்கிட்டப்பா, தூங்குற பிறகுதான் நீங்க வந்திருக்கிறீங்க. சாமத்துல ஒரு நாள் நான் முடிச்சு பார்க்க பொழுது படுக்கும் போது நீங்க இல்ல, ராத்திரி 2 மணி 3 மணிக்கு நாம ஏதோ ஒரு முழிப்பு தட்டிச்சு பார்த்தப்பா, நேற்று நீங்க ரொம்ப பிந்திதான் வந்தீங்களப்பா, எங்கப்பா போறீங்க, யாரு கூடப்பா நீங்க பேசிட்டு வாரீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, மகனே ஈசாக்கு, நம்ம ஆண்டவர்கிட்ட தான் நான் பேசிட்டு வரேன், தேவனிடத்துல தான் நான் என்ன செய்யறேன், பேசிட்டு வரேன். அப்படியாப்பா, அவ்வளவு நேரம் பேசுறீங்களா? சாயங்காலம் கரெக்டா 5 மணிக்கு கரெக்டா எப்பவும் போயிருந்தீங்களே. ஆமா மகனே, நான் போகிறேன்னு அவர் தேடி இருப்பாரு. அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து அவர் என்ன காத்திருப்பாரு. அவர் கடவுள் இல்லையா? அவர் நம்மை படைத்த ஆண்டவர் இல்லையா? நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதத்தையும் குறைவில்லாமல், நமக்கு இவ்வளவு நன்மைகளையும் குறைவில்லாமல் கொடுக்கிற கடவுள் அல்லவா? அவர் ஆண்டவர் அல்லவா? அவரை காக்க வைக்க கூடாது பாத்தியா? அதனால நான் கரெக்டா என்ன செஞ்சுருவேன், அந்த குறித்த நேரத்துக்கு நாங்க போயிடுவேன். நான் போகவும் அவர் வரவும் சரியா இருக்கும். அப்படியே உட்கார்ந்து நாங்க பேச ஆரம்பிச்சோம்னா நேரம் போறதே தெரியாது மகனே. அதனாலதான் சில 1 மணி 2 மணிக்கெல்லாம் வரேன். உங்க அம்மாவும் படுத்துருவா சாராலும். சரி அப்படி நானே போய் அவளே கஷ்டப்படுத்த வேண்டாம்னு சொல்லி அப்படியே போய் அங்க இருக்கிற 2 அப்பத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு மெதுவா சத்தம் கேட்காம நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், வந்து படுத்துக்கிடும் மகனை. உங்களை தூக்கத்தை கெடுத்துட கூடாது. தூக்கம் வராம 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் பேசுறீங்களாப்பா? அப்படி ஆண்டோட பேசுறதுல அப்படி ஒரு காரியம் இருக்கு என்னப்பா அப்படின்னு. இல்ல மகனே, கண்டிப்பா அதுல காரியம் இருக்கு அப்படின்னு சொன்ன பொழுது மறுநாளே அவர் 5 மணிக்கு புறப்படும் போது ஈசாக்கும் கூடார வாசல்ல ரெடியா நின்னாரு. அப்பா நானும் வாரேன் அப்படின்னு சொன்னாரு. ஹல்லேலூயா! அப்பா நானும் வாரேன். எங்கப்பா வாரேன்? அந்த கடவுளோட பேசுறதுக்கு, அவரை பார்க்கிறதுக்கு. எனக்கும் அந்த ஆண்டவர் கூட ரொம்ப பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்குப்பா, நான் வாரேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரா ஈசாக்கு. அவர் கூட போனாரா? ஹல்லேலூயா! ஈசாக்கு ஆபிரகாம் கூட போனாரா? அந்த ஜெப பழக்கம் ஆபிரகாமிடத்தில் இருந்து, அந்த ஒழுங்கான முறையான அந்த ஜெப பழக்கம், தேவனை தேடுகிற அந்த ஜெப பழக்கம் ஆபிரகாமிடத்தில் இருந்து ஈசாக்குக்கு தந்துக்கிட்டு, ஈசாக்கிட்ட மட்டுமா தொத்திக்கிட்டு, யாக்கோபையும் தொத்திக்கிட்டு. ஹல்லேலூயா! அவர்தான் முதல் முழுவதும் ஜெப வீரர். ஹல்லேலூயா! தாத்தா 2 மணிக்கு 3 மணிக்கு வந்தாரு, இவர் விடிய ஜெபம் பண்ணாரு. ஹல்லேலூயா! தாத்தா 2 மணிக்கு 3 மணிக்கு ஜெபம் பண்ணாரு. வேற எப்படி ஜெபம் பண்ணா? விடிய ஜெபம் பண்ணா, விடிஞ்ச பிறகு ஜெபம் பண்ணா, ஆளை உடுப்பாடு சொல்ற வரைக்கும் ஜெபம் பண்ணா. ஹல்லேலூயா! அந்த ஆபிரகாம் கிட்ட ஈசாக்கு கிட்ட இருந்த தகப்பன் தாத்தா கிட்ட இருந்த இந்த ஜெப பழக்கம், தேவனை தேடுகிற அனுபவம் யார்கிட்ட இருந்துச்சு? வேற கிட்ட இருந்துச்சு. ஹல்லேலூயா! அந்த வைராக்கியம், இந்த தேவனை தேடுகிற அந்த வைராக்கியம், அந்த பக்தி வைராக்கியம், தேவன் மேல இருக்கிற அந்த ஆழமான ஒரு பிடிப்பு, இறுக்கம், அன்பு, இந்த சிநேகம் எங்க இருந்து எங்க போகுதுன்னு நீங்க பாத்துக்கோங்க. ஹல்லேலூயா! ஆவிக்குரிய தகப்பன்மாரிடத்திலிருந்தும் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அது டிரான்ஸ்பர் ஆகும். நான் கர்த்தரை ஊக்கமாக தேடுகிறவனாக இருப்பேன் என்று சொன்னார். அவரிடத்தில் மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருப்பேன் என்று சொன்னார். அந்த வைராக்கியமும் அந்த தேடுகிற அனுபவமும் என்ன செய்யும்? எனக்குள்ள இருந்து உங்களுக்குள்ள டிரான்ஸ்பர் ஆகும். ஹல்லேலூயா! தேவனை பத்தி சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தையில வைராக்கியம் இருக்கும், வார்த்தையில அழுத்தம் இருக்கும். அதை நீங்க உணர முடியும். அதை நீங்க கேட்கிற பொழுதே அது உங்களுக்குள்ள வேலை செய்யும்.
என்கிட்ட இல்லாத ஒண்ணை உங்ககிட்ட நான் கடத்தவே முடியாது, ஒரு காலம் கடத்த முடியாது. என்கிட்ட அந்த பக்தி சரியா இல்லைன்னா, தேவனை தேடுகிற அறிவு என்கிட்ட சரியா இல்லைன்னா, நான் தேவனத்துல ஒரு ஆழமான ஒரு காதலும் நெருக்கமும் பக்தி வைராக்கியமும் கொண்டவனாக நான் இல்லாவிட்டால் அதை உங்களுக்கு ஒரு காலம் கடத்த முடியாது. இல்லாத உங்களுக்கு எப்படி சொல்ல கொடுக்க முடியும்? இருந்தா அது உங்களுக்குள்ளே கிடக்கும், வரும், உங்களை அசைக்கும், உங்களை தொடும், உங்களை உணர்வுள்ள உலாக்கும். நீங்களும் தேவ அன்புலே கலி கூறுவீர்கள். ஹல்லேலூயா. அப்படிதானே? அதுதான் எழுதியிருக்கிறது. எப்படி தேவனை தேடணும், எப்படி இருந்து தேவனை தேடணும் அப்படிங்கிற ரெண்டையும் அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி தேவனை தேடணுங்கிறத சொல்லிக் கொடுத்திருக்கிறாரு, எப்படி இருந்து தேவனை தேடணுங்கிறதையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அவர்தான் ரோல் மாடலாக இருந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க தகப்பனாக இருக்கிறீர்கள், தாத்தாவாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார், உங்களுடைய குடும்பத்துக்கு சந்ததிக்கு நீங்க ரோல் மாடலா இருக்க. தாத்தா மாதிரி இருக்கணும், அப்பா மாதிரி இருக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 69:9 பாத்தீங்கன்னா ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவங்களா இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுதல்ல ரொம்ப வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. ரொம்ப வைராக்கியம். எதற்காக தேவனை விட்டு கொடுக்க மாட்டார்கள், தேவ ஆராதனை விட்டு கொடுக்க மாட்டார்கள், தேவ சமூகத்தை விட்டு கொடுக்க மாட்டார்கள். தேவனுக்காக எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, தேவனை மாத்திரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்படி இருக்கணும். எல்லாம் அப்புறம் செகண்ட் தான், எல்லாம் செகண்ட் தான், எல்லாம் செகண்ட் தான். வாசி. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம், உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவனுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. ஆமா, தாவீதுக்கு அப்படி ஒரு பக்தி வைராக்கியம் இருந்துச்சு, எலியா தீர்க்கதரிசிக்கு அப்படி ஒரு பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. ஆகாரி அந்நிய தேவர்களையும் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிபாடு செய்த பொழுது ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு இப்படிப்பட்ட உயிரில்லாத சிலைகளை, பேய்களை இந்த ஜனங்க கும்பிடுறாங்கன்னு சொன்ன பொழுது அது ரொம்ப வைராக்கியம் உள்ளவராக இருந்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர்கள் தேவனத்தில் எப்படியாவது திருப்பிறதுக்காக அவர் ரொம்ப பிரயத்தனம் பண்ணாரு அப்படின்னு எலியாவை குறித்து வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கோலியாத் தேவனை தூசித்த பொழுது, தேவனுடைய சேனையை தூசித்த பொழுது தாவீதுக்கு பொறுத்துக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் ஒரு பெரிய ராட்சசனா இருந்தான், ஆனா அவர் பார்வையில அவர் தெளிப்பூச்சி மாதிரி இருந்திருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அவருக்கு பக்தி வேலாக்கி இருந்துச்சு பாருங்க. ஹல்லேலூயா. சவுல்ல ஒரு பெரிய வீரனாக்கம், சவுல்ல ஒரு பெரிய வீரனாக்கம். அவரை கர்த்தர் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்தின பொழுது எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் அவருக்கு தோலுக்கு கீழே தான் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே தோலுக்கு தான் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு ஒரு ஜெயதாண்டிக்கான ஒரு உருவம். கர்த்தரை தெரிந்து கொள்ளுதல் அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க முடிகிறது. அந்த மனுஷனும் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அந்த கோலியாத்தை பார்த்து ஓடுனாங்கன்னு எழுதியிருக்கிறது. ஆனா இவர் ஓடல, எதிர்த்து நின்றாருன்னு எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. தேவனை தேடி 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 அவர் அதிகமாக அறிஞ்சு அவர் அன்புக்குள்ள அதிகமாக அவங்க அன்பு அதிகமாக ருசிச்சு இந்த அன்புக்குள்ளேயே ரொம்ப நெருக்கமாயிட்ட முடியலால அந்த அன்புக்கு ரொம்ப விலை மதிப்பு என்னன்னே இல்லாத அளவுக்கு என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஜீவனை கூட அவங்க பெருசா நினைக்கல, துச்சமாக நினைச்சாங்க. ஒன்னு இவனை கொண்டுட்டு நம்ம கற்பனை சமூகத்தில் நிற்கணும், நம்ம செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு வைராக்கியம் அந்த தாவீதுக்குள்ள அந்த உணர்வு முந்தி கொள்ளாவிட்டால் அந்த நிர்பயமான ஒரு நிலை அங்க உண்டாயிருக்க முடியாது. ஹல்லேலூயா. இதான் தேவனை தேடுகிற காரியம்.
ஆதியாகமம் 22:1-2 வாசிக்க. எதையும் தேவனுக்கு கொடுத்துருவாங்க, எதையும் தேவனுக்கு கொடுத்துருவாங்க. இப்படி நம்ம தேவனை தேடணும். தேடுகிறோமா? வரிசையா நிறைய நன்மைகளா ஆண்டு அடிக்கிட்டே போவாரு. திடீர்னு ஒரு சின்ன சறுக்கல், ஏதாவது ஒரு குறை உண்டாயிட்டுன்னா துபுக்குன்னு மூஞ்சிக்கு புற விழுந்துரும். ஜெபம் ஓடாது, ஜெபம் ஓடாது. தேவ சுகமுகத்துக்கு வர்றதுக்கு மனம் வேக்கடிக்கும். என்ன தேவை என்ன செய்ய, ஆண்டவரை தேவை என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி சலிப்பு உண்டாகும். உண்டாகும் உண்டாகும் உண்டாகக்கூடாது, உண்டாகக்கூடாது. வாசி பாருங்க பாப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமை தேவனாகிய கர்த்தர் சோதித்தார். அது எப்படி எனில், அது எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். ஆபிரகாமே என்றார். ஆமா. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் ஏகசுதனுமாய் உன் நேசகுமாரனாய் ஈசாக்கை இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்திற்கு போய், அங்கே உனக்கு நான் குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனபலியிடு என்றார். ஆமா, தகனபலியாக என்று சொன்னார் பொழுது யோசிக்கவே இல்லை, போயிட்டாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஹalleluya. என்ன ஆண்டவரே சொல்றீங்க, நீங்க என்ன சொன்னாலும் செய்றேன் அப்படிங்கிறது தான் தேடுகிற அனுபவமாக இருக்கிறது. ஹalleluya. நீ என்ன சொன்னாலும் செய்வா ஆண்டவரே. ஹalleluya. என்ன சொன்னாலும் செய்வேன், செய்வீங்களா? இதான் தேவனை தேடுகிற அனுபவம். ஹalleluya. நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன், செய்வீங்களா? செய்வீங்களா? செய்யணும். இதான் தேவனை தேடுகிற அனுபவம். என்ன சொன்னாலும் செய்வேன். என்ன சொன்னாலும் செய்யணும், என்ன சொன்னாலும் செய்கிறோம். ஹalleluya. எதுவும் யோசிக்கிறது கிடையாது. தானியேல் 1:8 தேவனை வருத்தப்படுத்திக் கொள்ள கூடாது என்பதில் ரொம்ப அலர்ட்டா இருந்தாங்க, ஜாக்கிரதையா இருந்தாங்க. தேவனை வருத்தப்படுத்திக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. தானியேல் 1:8 தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும், ஆமா, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும், பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று, தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு, தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். விக்கிர ஆராதனை செய்யற ராஜாவுக்கு கீழே இவங்களை கொண்டு போய் வச்சிருந்தாங்க. அப்போ விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள் விக்கிரங்களுக்கு பலியிட்ட போஜனங்களை என்ன செய்வார்கள், ஒருவேளை பகிர்ந்து நமக்கு அனுப்பிட்டா என்ன பண்றது, தெரியாம கூட அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவர் உள்ளுக்குள்ள நினைச்சதா என்ன செஞ்சாரு, எனக்கு மரக்கறி மாத்திரம் போதும், காய்கறி சாப்பாடு தாங்க, பருப்பு வகையான காய்கறி தாங்க. அவர் அங்கிருந்து கொடுத்து விட்டுருக்காரு ராஜா. பிரதானமான பங்கை என்ன செஞ்சிருக்கிறாரு, இவங்களெல்லாம் கொழுன்னு வளர்த்து நம்முடைய ராஜாங்கத்துல அவங்களை முன்னால வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, குழு மண்டபத்தில் வைக்கணுங்கிறதுக்காக இவங்களெல்லாம் தேர்வு செஞ்சு கொஞ்சம் வேற என்ன செஞ்சிருக்கிறாரு, அதுக்கு ஆயத்தப்படுத்தக்கூடியாக ஒரு பிரதானிகிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. ஆனா இவருக்கு ரொம்ப எவ்வளவு யோசனையா இது எப்படி வந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தலை தப்புனது தப்புனா புண்ணியம். எத்தனையோ பேர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் யூதா தேசத்திலே. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவர்கள் தேவனை தேடுங்க அப்படின்னாலே இவருடைய ஜீவன் இவர்களுக்கு பிச்சையாக கிடைத்தது போல, உயிர் பிச்சையாக கிடைத்தது போல கர்த்தர் என்ன செய்தார், அந்த பிரதானி கண்களிலே தயவு கிடைக்க செய்து அந்த பார்வண்டைக்கு அந்த ராஜாவுடைய கண்களிலும் என்ன செய்த தயவு கிடைக்கும்படியாக அவர் செய்திருக்கிறார். தெரியுதானே? அப்படிதானே? நேச்சாருடைய காலங்களிலே தலை தப்புனது தம்புரா புண்ணியம் அப்படின்னு இருக்கிற நேரத்துல இப்படி யோசிக்க வருமா? யோசிச்சு பாருங்க, நமக்கு வருமா?
ஹalleluya. அப்ப எப்ப தலை தப்பிச்சோ அப்பவும் கர்த்தரை தேடினாங்க. ஸ்தோத்திரம். ஆபத்தான சூழ்நிலை கர்த்தரை தேடினாங்க. ஹalleluya. ஆபத்து நீங்கி அவங்க தலை தப்பின பொழுதும் கர்த்தரை தேடினாங்க, கர்த்தரை ஸ்தோத்திரித்தாங்க, அவருக்கு நன்றி செலுத்தினாங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டு ஒரு பிரத்யேகமான ஒரு காரியத்துக்காக அவர்களை பிரித்தெடுத்த பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினாங்க. ஹalleluya. கர்த்தருக்கு ஏதாவது குறை வச்சிடக்கூடாது அப்படிங்கிறது எப்பொழுதும் அவங்களுக்கு முன்னால இருந்ததுனால இந்த சாப்பாடு எல்லாம் வரும்போது டக்குன்னு அவங்களுக்கு ஆவியில என்ன செஞ்சிருச்சு, இது விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு ஆவியில ஒரு காரியம் உண்டாகி டக்குன்னு என்ன செஞ்சிட்டாங்க, அது வேண்டாம்னு தைரியமா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. அந்த இடத்துல பழப்ப கெடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஹalleluya. நம்ம பழப்பல ஒண்ணு கெட்டு போகாது. ஹalleluya. தேவனுக்கு எது சித்தம், எது பிரியம், எது சரி, அது யாருக்கு வருத்தமா இருக்கோ அதை பத்தி நமக்கு அவசியம் இல்லை. தேவன் வருத்தப்படக்கூடாதுங்கிறது தான் உண்மையா தேவனை தேடுறவங்க ரொம்ப கனுமா இருப்பாங்க. ஹalleluya. இதை செஞ்சா, இதை பேசினா இது ஆண்டவரை வருத்தப்படுத்திடும், ஆண்டவரை துக்கப்படுத்திடும், அப்படி ஆண்டவரை துக்கப்படுத்திட கூடாதுன்னு இருந்து அவங்க தேடினாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. இதான் தேவனை தேடுகிற காரியமா இருக்கிறது. ஹalleluya. நான் சில நேரத்தில் சொல்லுவேன், தேவனுடைய காரியமாக நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொன்னால் நான் ஒத்தாளா இருந்தாலும் பரவாயில்ல, நான் இங்க உட்கார்ந்து கர்த்தருக்கு நான் ஆராதனை செய்வேன் என்று சொல்வேன். ஹalleluya. யாரையோ பிடிச்சு வச்சுக்கிடணும், கூட்டி வச்சுக்கிடணும், விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்துக்கு நான் அசைஞ்சு கொடுக்க கூடாது. இல்ல ஹalleluya. அது கொடுக்க கூடாது, கொடுக்க முடியாது. அதோட நான் தனிச்சு கவிதை ஆராதனை செய்யலாம். ஹalleluya. என்ன தனிச்சுட்டீங்கன்னா எங்க வீட்டமா போயிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லுவேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லுது, வேற ஒன்றும் இல்லை. தனியாக உட்கார்ந்து ஆராதிச்சாலும் ஆராதிக்கலாம் ஒழிய இணைச்ச விடாது. எல்லா சூழ்நிலையும் தேவனுக்கு பின்னால்தான் போகணும். அவர் என்ன சொல்றாருங்கிறத கரெக்டா கவனிக்கணும். அவர் சொன்னதை மாத்திரம் செய்யணும். ஹalleluya. நிமிர்ந்திர வேண்டியதான். ஹalleluya. வேற மனுஷருக்கு பின்னால போக முடியாது. அப்படி அவங்க இருந்தாங்க பாத்தீங்களா? ஏதாவது யோசனை வந்துச்சு அந்த தானியலுக்கு, நம்ம இப்படி வேண்டாம்னு சொல்றோமே, இது ராஜாவுக்கு போயிட்டீங்கன்னா தலை தப்பி வந்திருக்கோம், மறுபடியும் தலை இல்லாம போயிருமேன்னு அந்த பயம்லாம் ஒண்ணும் வரல பத்தியா? ஹalleluya. அது ஆண்டவர் பார்த்துக்கிறார். இந்த சரீரத்துல தலையும் இந்த உடலுக்குள்ள இந்த உயிர் இருந்தா அது என் தேவனுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா போட்டும் அப்படின்னு இருந்தாங்க. ஹalleluya. எவ்வளவு நெருக்கடியான நேரத்திலும் இந்த தானியல் போட்டவர்களாம் என்ன செய்தாங்க, ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறது, துதி செய்யறத, ஜெபம் பண்றத விடலைன்னு சொல்லி தானியல் 6:10 நம்ம அடிக்கடி வாசிருக்கோம் இல்லையா? இதான் தேவனுடைய தேவைய காரியமாக இருக்கிறது. தாவீது போன்ற பக்தர்கள்லாம் 1 நாளாகமம் புத்தகத்துல 29 2 முதல் நம்ம வாசித்து பார்த்தோம்னா, தேவனுக்கு உரியவைகளை மாத்திரமல்ல தங்களுக்கு உரியவைகளையும் தேவனுக்காக அள்ளி கொடுத்தாங்க, தாராளமா கொடுத்தாங்க, ஏராளமா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. கொடுக்கிறதுல, ஆராதிக்கிறதுல, தேவனை தேடுகிறதுல, அவர் சமூகத்துல காத்திருக்கிறதுல, அவர்களுடைய உறவாடுகிறதுல, அவர்களுடைய ஐக்கியமா இருக்கிறதுல, அவர்களுடைய சிநேகமா இருக்கிறதுல, கெட்டின மனைவியை காட்டிலும் ஆண்டவரை அதிகமாக காதலித்தார்கள். காதலிக்கணும். கெட்டின மனைவியை காட்டிலும் நமக்கு கர்த்தர் தான் முக்கியம். கர்த்தருக்கு இது சித்தம் இல்லைன்னா கெட்டின மனைவி காதல் மனைவியா இருந்தாலும் அந்த காதல் பின்னால்தான், அந்த காதல் பின்னால்தான். அப்படி அள்ளி கொடுத்தார்கள் என்று 29 2 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். வாசிக்க 1 29 2 முதல்.
ஆமா எல்லாரும் இழந்து மட்டும் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன்வேலைக்கு பொன்னையும் ஆமா வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் ஆமா வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் ஆமா இரும்பு வேலைக்கு இரும்பையும் ஆமா மர வேலைக்கு மரத்தையும் ஆமா அதிகப்படத்தக்க காண்டியுள்ள கற்களையும் ஆமா அளவற்ற கற்களையும் விலையேறப்பட்ட சகலவித ரத்தினங்களையும் வெண்கற் பாலங்களையும் கோமேதகம் பெரிய கற்களையும் ஏராளமாக ஏராளமாக தேவனுக்கு சேர்த்து வச்சேன். அவர் ஆலயத்தை கட்டுறதுக்காக தேவ ஊழியத்துக்காக நான் சேர்த்து வச்சேன். வாசிங்க. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் ஆமா ஆமா பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவரித்த அனைத்தையும் தவிர ஆமா எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். ஆமா வாசிங்க அடுத்த வசனம். அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். அப்படின்னு சொல்லப்படுகிறது. பாத்தீங்களா? 2 சாமுவேல் 6:21-22 வாசி பாருங்க. தாவீதுக்கு மீகால் ரொம்ப பிடிக்கும். அவரு ரொம்ப அவரை மீகாலை காதலிச்சாரு, விரும்பினாரு. சவுலுக்கு பயந்து தாவீது ஓடி போன பொழுது தாவீது என்ன செஞ்சாரு? இன்னொரு மனுஷனுக்கு அந்த மீகால மனைவியா கொடுத்துட்டாரு, கட்டி வச்சுட்டாரு. திரும்ப ஒரு ராஜாவான பொழுது அந்த மனுஷனுக்குள்ள அந்த மீகாலுடைய தேட்டை இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்காரு மீகால தாவீது. அதனால இப்படி இன்னொருத்தருக்கு மனைவியா கொடுத்துட்டாலும் அவளை விட முடியல. அதனால எழுதிட்டாரு. அங்க அப்படியே இருந்தானே யாரோ ஒரு அந்த படைத்தலைவன் சொல்லுற பொழுது, நீ என்னை சந்திக்க வந்தேன்னா மீகாலோட வரணும், இல்லைன்னு நீ வராது அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே வழிகட்டாயமா அந்த 2ஆம் புருஷத்துல இருந்து மீகால என்ன செஞ்சாங்க? இவன்கிட்ட கொண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு மீகால் மேல அவருக்கு அவ்வளவு ஒரு காதல், நேசம், அந்த மனைவி மேல அவ்வளவு தூரம் லவ் பண்ண. அதே மீகாலா ஆண்டவரா, அவரை ஆட்கொண்ட தேவனா, அவரை ராஜாவாக்கிற தேவனா, அவரை ஆட்கொண்ட தேவனா அப்படிங்கிற ஒரு இடம் வந்த பொழுது தூக்கி கடாசிட்டாரு. மீகாலை போய் அப்படின்னு தள்ளி போட்டாரு. அப்படிதான் சொல்லியிருப்பாரு. கடவுள் காரியத்துல மனைவியா இருக்கட்டும் எவரா இருக்கட்டும் குறுக்க வந்தா கடவுள் காரியத்துல யாருக்கு இடம் கிடையாது. அப்படி இடம் கொடுத்தீங்கன்னா நீங்க ஆண்டவர் உண்மையா தேடலன்னு அர்த்தம். இல்லையா சொல்லுவியா? இல்லையா வீட்டுக்காரியா சோத்துக்காரியா? வீட்டுக்காரியும் வேண்டாம், சோத்துக்காரியும் வேண்டாம். சோத்துக்காரி சோறு போடுறோம் பார்த்தா சோத்துக்காரி. வீட்டுக்காரியா இருக்கட்டும், சோத்துக்காரியா இருக்கட்டும், ஆண்டவருடைய காரியம் இது இல்ல. வீட்டுக்காரி இப்படி சொன்னாங்க, நமக்கு தேவனை தேட முடியாது. தேவனுக்கு தேவனை அனுபவம் இந்த இடத்துல பிரேக் முறிஞ்சிட்டுப்பா. தேவனை தேட அனுபவம் முறிஞ்சிட்டாங்க. தாவீது என்ன செஞ்சார் பாருங்க. அவ்வளவு லவ் மீகால் மேல. பாருங்க பாப்போம். அதற்கு தாவீது மீகாலை பார்த்து தகப்பனை பார்க்கிறோம், அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிறோம், கர்த்தருடைய ஜலத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படி தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்தின் ஆடி பாடினேன். ஆமா, இதை பார்க்கிறேன் நான், நீசன் என் பார்வைக்கு அற்பனுமானேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கு மைமையை விளங்குவேன். ஆமா அப்படின்னு அவர் என்ன செஞ்சாரு? ஓடி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. இங்க யாருக்கும் தேவனுக்கு நமக்கும் இருக்கிற அந்த லிங்க்குக்கு மத்தியில யாரும் இல்ல, எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. எதுவும் இல்ல. இதான் தேவனுக்கு இருக்கிற அனுபவம். எதுவும் இல்ல. அதனால இழந்துக்கிறீங்களா நீங்க? ஒரு காலம் இல்லை. அவங்களாம் ஆரம்ப காலங்கள்ல தேவனை வைராக்கியமா தேடணும். பழைய விசுவாசிகள் இங்க இருக்கீங்க, நீங்க அப்படி தேடி இருப்பீங்க. அப்படி தேடுற காலங்கள்ல சபை கடந்த காரியம் அந்த காரியம் சொன்னா யாரையும் வகை வைக்க மாட்டோம். ஹல்லேலூயா. யாரையும் வகை வைக்கல, வச்சது இல்ல, வச்சது கிடையாது.
எங்களுடைய ஆசை மனைவி வரைக்கும். அதனால ரொம்ப டைட்டா இருந்தோம். ஒருவேளை அது கூடுதல் குறைச்சலாவே இருக்கட்டுமே, நம்முடைய பார்வையில், உங்களுடைய பார்வையில கூடுதல் குறைச்சலாவே இருக்கட்டுமே, கொஞ்சம் கூடுதலாவே இருக்கட்டுமே, ஓவர் இதாவே இருக்கட்டுமே. அதனால இழந்துட்டோம், இழக்கல. அப்படி ஒண்ணு இழக்க ஆண்டு விட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த பிடிவாதம் கர்த்தரை தேடுகிற அனுபவத்தினாலும் தேவ காரியங்களாம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி என் தேவனுக்கு தெரியும் அல்லவா? அதுபடினாலே அதனால ஒரு பெரிய நஷ்டம் என்னுடைய ஜீவிதத்தில் உண்டாவதற்கு என் தேவனாய் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? ஒரு காரியம் கொடுக்க மாட்டார். ரொம்ப ஸ்பீடா இருந்த காலம். அப்ப சில சம்பவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. ரொம்ப பிடிவாதமா வைராக்கியமாக இருந்துட்டேன். பல்லூர்ல பரிசுத்தவான்கள் இருந்த காலம். அப்பொழுது நான் அங்கே வந்திருந்தேன். அப்போ அந்த சம்பவங்கள் எல்லாம் ஐயா கேள்விப்பட்டு என்கிட்ட கேட்டு விசாரித்து கொள்ளையோ, என்னையா நீ இப்படியா ஐயா அப்படின்னு கூட அவங்க சொன்னாங்க. பேசும்போது சொன்னாங்க, யோ என்னையா நீ, அதுக்காக இப்படியா ஐயா, என்னையா நீ அப்படின்னு சொன்னாங்க. நான் சேம காலு குத்தி மாதிரி உட்காந்துருந்தேன். அப்படி பேசி பேசி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரிசையா நானும் 2-3 சகோதரர்கள்லாம் தூத்துக்குடி இருந்து போயிருந்தோம். வரிசையா ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. சொல்லும் போது என்ன சொன்னாங்க, என்னையா நீ எங்க இருந்தாலும் இப்படியா சார், என்னையா சார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தலையில கழித்து செவிக்க ஆரம்பிச்ச உடனே அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை இப்பவும் எனக்கு நினைவுக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் உண்டான பக்தி வைராக்கியத்திற்காக, இந்த சகோதரருக்கு உண்டான இந்த பக்தி வைராக்கியத்திற்காக இறைவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சொன்னாங்க. ஹல்லேலூயா. அது கூடுதலா குறைச்சலா, அது எதனுடைய வெளிப்பாடு? உள்ள இருந்த ஆழமான அந்த பக்தி நிமித்தம், அந்த வைராக்கிய நிமித்தம் அது வெளிப்பட்ட காரியம். தேவனுக்காக நீங்க எதையும் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அது சரியா தான் முடியும், ஒழிய தப்பா முடியாது. ஹல்லேலூயா. அப்படித்தான் இருந்துச்சு தாவீதுடைய காரியங்கள் எல்லாம். தாவீதுடைய காரியங்கள் அப்படித்தான் இருந்துச்சு. சரி, இப்படி தேடணும்னு பார்த்தாச்சு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எப்படி இருந்து தேடினாங்கிறதையும் பார்த்து முடிச்சிடும். இப்படி தேடினார்கள். தேவனுக்காக நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா எதுவும் உங்க கையை விட்டு போகாது. கையை விட்டு போயிருமோங்கிறதுக்காக ஆண்டோட காரியத்தில் நீங்க குறை வச்சீங்கன்னு சொன்னா அது இன்னொரு காரியத்துல கையை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவன் காக்காத ஒன்றையும் நம்ம காக்க முடியாது. அதை மட்டும் நீங்க தெளிவாக வச்சுக்கோங்க. அதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதத்துல, கர்த்தர் காவாராயின் காக்குறர் காவல்கிறதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை காப்பாற்ற முடியாது, என் மனைவியை காப்பாற்ற முடியாது, என் பிள்ளையை காப்பாற்ற முடியாது, பிள்ளையை காப்பாற்ற முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு மறைவா ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கலாம். அப்ப யாரு காக்கணும்? இறைவன் தான் காக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நான் என் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவனாக, தேவனுக்காக நிற்கிறவனாக, தேவனை தேடுவதற்காக எதை இழக்கிறதுக்கு நான் ஆயத்தம் உள்ளவனா இருந்தேன். நான் எதை இழக்காதபடிக்கு என் தேவன் எனக்காக காத்துக்கொள்வார். இதான் ஒரு நன்மையும் குறைபடாதுங்கிற வழக்குதான். நிறைய அள்ளி தந்தாருன்னு அர்த்தம் இல்லை. ஒரு நன்மையும் குறைபடாதுன்னா அதான் காரியம். ஹல்லேலூயா. நம்ம தலைகுனியை நம்மளை விட மாட்டார் தேவ சமூகத்தில். அந்த ஒரே விட மாட்டார். ஏன்னா பக்தி வழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம். 6:9 வாசி பாருங்க. தேவனை தேடுறவங்க எப்படி இருந்தாங்க? தேவனுடைய இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் திரும்ப அசை போடுங்கள். எங்கே நான் தேவனை தேடுகிறதில் நான் இன்னும் தாழ்ச்சியாக இருக்கிறேன், குறைவுள்ளவனாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் கொஞ்சம் அது அசை போட்டு பார்த்து
அந்த இடத்திலிருந்து நீங்கள் எழும்புவதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். இறைவனோடு உடைய இந்த நெருக்கம் ரொம்ப அவசியமா இருக்கிறது. அதிகமான ஒரு ஆழமான ஒரு நெருக்கம் அன்பும் நமக்குள்ளே அது பொங்க வேண்டியது இருக்கிறது. இந்த அன்புலே நீச்சல் ஆழம் நமக்கு தேவையா இருக்கிறது. முங்கு நீச்சல் போட வேண்டியது இருக்கிறது. வாசி 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்த பொருட்களை நீதிமான் உத்தமமாய் இருந்தார். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். நீதிமானாக இருந்தார்கள், உத்தமர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. 22, 12, 18 2 வாசி பாருங்க. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. ஆண்டவரே பதிலிட்டாரு. அவனுக்கு ஒன்று வெற்றிவான் போல. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல். ஏக சுதன் என்று பாராமல். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். தேவனுக்கு பயப்படுறவங்களா இருந்தாங்க. 18 வாசிங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடி. கீழ்ப்படிந்தாங்க. என்ன சொன்னாலும் செய்வாங்களே. அதான் கதை. உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். என்ன சொன்னாலும் செய்வாங்கப்பா. என்ன சொன்னாலும் செய்வாங்க. என்ன சொன்னாலும் செய்வாங்க. கீழ்ப்படிவாங்க. மறுப்பே சொல்ல மாட்டாங்க. ஹல்லேலூயா. யோசிக்கவே மாட்டாங்க. யோசிக்க கூடாது. தேவன் சொல்லுகிறார் என்று திட்டமாக எனக்கு தெரியும் என்று சொன்னால், நான் உணர்கிறேன் என்று சொன்னால், அங்க மறுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. வந்துட்டு இப்ப யாருக்கோ ஒரு ஆள் குப்பிட்டு போகுது போல இருந்தது. வாயில எவ்வளவு கேட்டு சொல்ல முடியாதுல்ல. நீங்க எல்லாம் சகோதரர்கள் ஆயிட்டு வருதுன்னா யாருக்கோ குறிப்பா போகுதுன்னா நீதிமானாக இருந்தாங்க, உத்தமர்களாக இருந்தாங்க, பயப்படுகிறவர்களாக இருந்தாங்க, கீழ்ப்படிகிறவர்களாக இருந்தாங்க. ஆதியாகமம் 13:9. தம்முடைய இடத்துல அன்பு பாராட்டுகிறவர்களா இருந்தாங்க. நம்முடைய உறவுகள் இடத்துல நம்முடைய சகோதரிடத்துல நம்முடைய இடத்துல அன்புள்ளவங்களா இருந்தாங்க, கரிசனை உள்ளவங்களா இருந்தாங்க. வாசிங்க பாப்போம். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அவங்க ரொம்ப கரிசனை உள்ளவங்களா இருந்தாங்க. கடவுளுடைய காரியம்னா வலது புறம் இடதுபுறம் சாய முடியாது. நட்டமாக தான் நிற்கணும். நட்டமாக தான் நிற்கிறோம். ஆனால் தனிப்பட்ட முறை உறவுகள் என்று வருகிற பொழுது நாங்கள் ரொம்ப இரக்கமுள்ளவர்களும் அன்புள்ளவர்களும் அவர்களுக்காக தனிப்பட்ட முறையில் பரிதவிற்குள்ளவாக இருக்கிறோம். ஒரு ஆள் ரொம்ப நன்றி சொல்லிச்சுன்னு கேள்விப்பட்டேன். தனிப்பட்ட முறையில் அவங்கள்ட்ட கரிசனை காட்டுகிறதுல நாங்கள் எப்பொழுதும் ரொம்ப தயவுள்ளவர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். ஆவிக்குரியவங்களை விளங்கிக் கொள்ள முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆவிக்குரியவங்க தான் விளங்கிக் கொள்ள முடியும். ஏன் இப்படி செய்யறாங்கன்னு உங்களுக்கு விளங்காது. ஆவிக்குரியவர்கள் தான் விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்காரு, ஒரு நேரம் இப்படி இருக்காருன்னு நினைப்பீங்க. அங்க அப்படித்தான் இருக்கணும், இங்க இப்படித்தான் இருக்கணும். தனிப்பட்ட முறையில் அப்படித்தான் இருக்கணும். ஹல்லேலூயா. சட்டம்னா சட்டம் தான். அன்புன்னு வருகிற பொழுது அது வேற விஷயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குழப்பமா இருக்கும், புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஆவிக்குரியவர்கள் தேவனை உண்மையாய் தேடினவர்களை புரிந்து கொள்கிறது கஷ்டமாக தான் அந்த நாட்களில் இருந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. யாருடைய காரியத்தை அவங்க இச்சிக்கலன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது.
அவங்க அப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க. பாவத்துக்கு விலகி ஓடினாங்கன்னு சொல்லி 39:9 யோசேப்பை குறித்து எழுதியிருக்கிறது. நெகேமியா போன்ற பக்தர்கள் ஜனங்களுக்காக பரிதபித்தார்கள் என்று வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. நெகேமியா 5:18-19 வாசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் ரொம்ப அன்புள்ளவங்களா இருந்தாங்க, மறுபக்கம் கர்த்தருடைய காரியத்தில் ரொம்ப கண்டிதம் உள்ளவர்களாக இருந்தார்கள். டைட்டா தான் இருந்தாங்க. டைட்டா தான் இருக்கணும், வேற வழியே இல்லை. கர்த்தருடைய காரியத்துல டைட்டா தான் இருந்தாங்க, வேற வழியே கிடையாது. நம்ம மறுபக்கத்துல ரொம்ப ஜனங்களுக்காக பரிதவிக்கிறவர்களாக இருந்தார்கள். நெகேமியா 5:18-19 நாளொன்றுக்கு ஒரு காளையும் ஆமா, தரமான 6 ஆடும் சமைக்கப்பட்டது. ஆமா, பச்சிகளும் சமைக்கப்பட்டது. ஆமா, 10 நாளைக்கு ஒரு தரம் நானாவித திராட்சரசமும் செலவழிந்தது. இப்படி எல்லாம் இருந்த போதும் இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமாய் இருந்தபடியால் அதிபதிகள் வாங்குகிற படியை நான் வாங்கவில்லை. என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின் படியும் எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும். அவங்க சம்பளத்தை கூட விட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய பங்க கூட சம்பளத்தை கூட எழுதிட்டாங்க. தேவனுடைய ஜனங்களுக்காக அன்னைக்கு இருந்த கஷ்டமான காலத்துல இந்த கஷ்டமான சூழ்நிலையில எழுதிட்டாங்களா, அதை கூட கொடுத்துட்டாங்களா? ஹல்லேலூயா. அதை கூட கொடுத்துட்டாங்கன்னு எழுதியிருக்கிறது. ஆனா இதே நெகேமியா ரொம்ப டைட்டாவும் இருந்தாருன்னு அவரை பத்தி எழுதி வச்சிருக்கேன். கர்த்தருடைய காலத்துல ரொம்ப டைட்டா தான் இருந்தாரு. நம்ம பேசிக்கிட்டு தான் இருந்தோம், அவர் அடி விட்டுட்டாருன்னு அங்க எழுதியிருக்கிறேன். ஹல்லேலூயா. முடிய பிச்சு அடி விட்டுட்டாருன்னு எழுதியிருக்கு. என்னடா மனுஷன், நேத்து இப்படி இருந்தாரு, இன்னைக்கு இப்படி இருக்காரு, இன்னைக்கு இப்படி இருக்காரு, நேத்து இப்படி இருக்காருன்னா அது தேவனுடைய காரியம். இது வேற காரியம். தேவனுடைய காரியத்துல ரொம்ப டைட்டா தான் அவங்க இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசி பாருங்க 13:21 வாசி பாருங்க. அப்பொழுது நான் அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டு, நீங்கள் அலங்கத்தண்டையிலே ராத்தங்குகிறது என்ன? நீங்கள் மறுபடியும் எப்படி செய்தால் உங்கள் மேல் கை போடுவேன் என்று அவர்களுடைய சொன்னேன். ஆமா, உங்க மேல கை போடுவேன்னு சொல்லி இவர் வந்த பிற்பாடு ஓய்வு நாள் அன்னைக்கு சரக்குல எல்லாம் கொண்டு விற்க கூடாது, உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தாப்பால், கதவுக்கெல்லாம் தாப்பால் போட்டார். எல்லா வழிக்கும் தாப்பா போட்டுட்டாரு. போட்ட பிறகும் இந்த வியாபாரிகளுக்கு ஒரு நப்பாசை, ஏதாவது லேசா திறந்துட மாட்டாங்களா, வித்துடலாமான்னு நினைச்சிருக்காங்க. ஓய்வு நாள் அன்னைக்கு ராத்தங்கி இருக்கிறாங்க கோட்டைக்கு வெளியில. இவர் மெதுவா திறந்திருக்காரு. அடையே திறந்துட்டாரு நெகேமி. நெகேமி திறந்துட்டாரு. கொஞ்சம் அப்படி அசைஞ்சுட்டாரு. அசைய மாட்டாரு நெகேமி. ஹல்லேலூயா. அவர் தேவனுடைய மனுஷன், தேவனை உண்மையாக தேடுகிறவர். இறந்த உடனே ஈடு பல்ல காட்டியிருப்பான். அந்த மீன் கீடு எல்லாம் கொண்டு ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு இருப்பான். வணக்கமா வணக்கம். உடனே சட்டி குட்டியெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடு. அடுத்த வாரம் இப்படி நீ ராத்தங்கின வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராத்திரி இருந்து மக்கள் சொன்னா சட்டி இருக்காது, பொட்டி இருக்காது, பார்த்துக்கோ, எல்லாத்தையும் பிடிச்சி சீரியஸா முறைச்சி சொல்லிட்டாரு. அதோட சட்டி குட்டி கட்டிட்டு போனவங்க தான் அதுக்கப்புறம் கிடைச்சிருது இல்லை. ஓய்வு நாள் முடிஞ்ச பிறகு தான் வந்திருக்கிறாங்க. 25 கூட வாசிங்க. அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் ஒரு சாபத்தை கூறி அவர்களில் சிலரை அடித்து பிய்த்து உங்கள் குமார்த்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமார்த்திகளில் ஒருவரையும் உங்கள் குமாரருக்காக உங்களுக்காக கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று அவர்களை தேவன் மேல் ஆணையிட பண்ணி. இப்படி ஆணையிட பண்ணி அங்க எழுதியிருக்கு. ஆட்டி வெளுத்துட்டாருன்னு எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. கண்டிப்பா பேசினாலே நம்ம சங்கடமா இருந்து என்ன செஞ்சுக்கலாம். சில நேரத்துல ஐயா ரொம்ப கோபமா பேசிட்டாரு, கூட டைட்டா பேசிட்டாரு, கடவுள் கருத்து கருத்துல ஸ்ட்ரிக்டா இருந்து இப்படி மூச்சு முறிச்சு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம நிச்சயம் வரமாட்டோம். அது தப்பு. ஆண்டவர் காரியத்துல ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நெகேமிய விளங்கிக்கிறது கஷ்டம் தானே. நேற்று சோறு கொடுத்தாரு இந்த மனுஷன், நானும் அந்த கூட்டத்தில் இருந்து நான் சாப்பிட்டேன். இன்னைக்கு அந்த மனுஷன் இந்த காரியத்துக்கு அடி வெளுத்து விட்டாரே நீ அப்படின்னு. ஒருவேளை அந்த ஆசாரியனும் அந்நியஸ்திரிகளை பிரதேசத்து பெண்களை கெட்டி பிள்ளை பத்தி வச்சிருந்தான்ல,
உன் வித்து அந்நிய ஜனங்களோட கலக்கக்கூடாது சொன்னதை மீறி ஒரு கொடிய தப்ப பண்ணி வச்சிருந்தால அவனுக்கு விளங்கியிருக்காரு. என்னடா நேற்று சோறு கொடுத்தா இன்னைக்கு வித்து அடி அடிக்காம ஒரு பிடிச்சி மயிரை பிடிச்சி ஆட்டினதுல ஒரு குத்து மயிர் கையில் வந்துட்டு முன்னால மயிரே இல்லாமல் போயிட்டு என்னன்னா அந்த மனுஷனை வழங்க மாட்டேங்குது. விளங்காது. ஆவிக்குரியவர்கள் தான் விளங்கி கொள்ள முடியும். மாறுபடுற மாதிரி தெரியும், அவங்க மாறுபடுகிறது இல்லை, சரியாகத்தான் இருக்கிறார்கள். இப்படி இருந்து தேவனை தேடினார்கள். எப்படி தேவனை தேடினார்கள்? எப்படி இருந்து தேவனை தேடினார்கள்? நாம் எப்படி தேவனை தேடுகிறோம்? எப்படி இருந்து தேவனை தேடுகிறோம்? சொல்லப்பட்ட ஏதாவது ஒன்று இல்லை நாம் குறைவாக இருந்தால் சரி செய்து கொள்வதற்காக தான் கர்த்தர் இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. ரோமர் 16:3 விசுவாசிகளும் அப்படி இருந்தாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரர்கள் மாத்திரம் தேவ வைராக்கியம் உள்ளவர்களாக தேவனை தேடவில்லை. தேவ காரியங்களில் ஊழியங்களில் விசுவாசிகளும் அப்படித்தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் உடன்மையிலே நாட்களாகிய பிஸ்களாலே சின்ன ஊழியக்காரர்களாக இருந்தாங்க. அவர்களின் பிராணுக்காக தன் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்கள் பிராணுக்காக கழுத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறார். ஹல்லேலூயா. எப்படி பாருங்க, சின்ன விசுவாசிகள் மாத்திரம் இல்ல, விசுவாசிகள் அந்த கிருந்த ஆதி சபையே தேவனை உண்மையா தேடி இருக்கு. ஹல்லேலூயா. தேவனையே தேடி இருக்கிறார்கள். ரொம்ப தீவிரமா இருந்திருக்கிறாங்க. அந்த அனுபவம் திரும்பவும் நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. அது இந்த கடைசி கால சபையில ஆதியில் இருந்துச்சு. நாங்க பார்த்தோம், இந்த கண்கள் கண்டது. அந்த அனுபவத்தோடு அந்த அனுபவத்தோடு நாங்கள் நடந்தோம். மொத்தத்தில் அது காணாம போயிட்டோம் அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதை திரும்பவும் உண்டாக்கணுங்கிறது தான் தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. யாரு கொஞ்சம் குறைய தேவனை உண்மையா தேடுறாங்க, அவங்களுக்குள்ள இருந்துதான் அந்த காரியத்தை கர்த்தர் ஜனங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கும், உயிர் இருக்கும். அது நமக்கு இருதயத்தை வந்து தட்டணும். ஹல்லேலூயா. தட்ட வைப்பாரு. உண்மையாய் தேடுகிற ஒரு பெருங்கூட்டமாக திருச்சபை திரும்பவும் மேலெழும்ப வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய காரியமாக இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் இப்போ எதிர்பார்த்து இருக்கிறார். அது எனக்குள்ள உங்களுக்குள்ள இன்னும் மிகுதியாகட்டும், பெருகட்டும், உறுதிப்படட்டும். மத்திய 6:33-34 வாசித்து முடிக்கலாம். 6:33-34. தேவனுடைய ராஜ்யத்தையும் ஆமா அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆமா. அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தங்களுக்காக என்ன செய்ய கவலைப்படும். அங்க ஆண்டவர் சாட்டா முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. நீங்க தேவனை தேடுங்க, தேவனுக்கு அடுத்த காரியங்களை தேடுங்க, அதுல நீங்க உறுதியா இருங்க, அதுல நீங்க சரியா இருங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சேரும். எதுக்கு நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. லட்சமா கையில நடமாடுற நேரமும் உண்டு. லட்சியங்கள் மாத்திரம் மிச்சமா இருக்கிற காலங்கள் உண்டு. லட்சமா நடமாடுன காலங்கள் உண்டு. லட்சியங்கள் மாத்திரம் மிஞ்சி இருக்கிற காலங்கள் உண்டு. லட்சம் இருக்கும் பொழுதும் ஒரு நன்மையும் குறைபடல, லட்சியம் மாத்திரம் மிச்சமா இருக்கும் போதும் ஒரு நன்மையும் குறைபடல. ஹல்லேலூயா. இப்ப மிச்சம் லட்சியம் தான், கொள்கை தான், லட்சியம் தான், தேவ காரியங்கள் தான் இப்ப மிச்சமா இருக்கு. ஆனாலும் லட்சம் இருந்த பொழுதும் குறைவில்லை, ஒரு நன்மை குறைபடல.
லட்சியங்கள் மாத்திரம் இருக்கிற இப்பொழுதும் குறைபடவில்லை. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு இருக்க பலத்தோடு எல்லா காரியத்திலும் நாங்கள் தீவிரமாக தேவனை தேடுகிறோம். பக்தர்களைப் போல இருந்து தேவனை தேடுகிறோம். ஒரு நன்மையும் குறைபடவில்லை. உங்களுக்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாக தருவாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.